சரி சரி, நம்ம அனைவரும் அனைவருமே எங்கே செல்வது விளக்கம் அப்படியா? பாட வேண்டும் நாடகத்தை விட்டு அதோ பார்த்தாயா
பசுமையான மலர்வன தோட்டம். அங்கு சென்று அங்க இருக்கும் மலர்களை பறிக்க வேண்டும். அது மட்டும் பிடிக்காது. அந்த மலர்வன சோலையில் உங்கள் ஐவருக்கும் சந்தோஷமான விஷயத்தை ஒன்று சொல்ல போறேன். சரி, அது பிறகு இருக்கட்டும். இருந்தாலும் ஆடி பாடிக்கொண்டே இப்படி மலர்வனம் போக வேண்டும். போகலாமா? எப்படி போக வேண்டும் தெரியுமா? வேண்டி என் தன் உள்ளம் துள்ளி விளையாடு வந்துவிட்டோம். இப்போது எங்கே வந்திருக்கின்றோம்? பழம்பூண்டி கூத்தாட வந்துரும். அந்த சூரிய பகவானோ என்னை பார்த்தவுடனே
அதிக வெப்பத்தை தரக்கூடியவன். என்னை பார்த்த உடனே மிதமான வெப்பத்தை தருகின்றான். உண்மை. என் மீது பயப்பட இந்த சூரிய பகவானுக்கு உண்மை. காவலா காரியம் தனி நீக்கி கதிரொலி ஆகி எங்கும் பூசனை உலகம் போன்று புசிப்பூர் சுகத்தை நல்கும் வாசியுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வரும் தேசிகா என்னை ரட்சிப்பா என செங்கதிரோனே போற்றி. பாமர மக்கள் தை திருநாளிலே அந்த சூரிய தேவனுக்காக வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சூரிய தேவனும் உங்களை பார்த்தவுடனே வணங்கிக் கொண்டிருக்கிறார். அடுத்த லோகம் இதோ பார்த்தாயா மலர்வன சோலை வந்து விட்டோம். என்ன ஒரு அழகான இயற்கை காட்சி. செண்பக பூத்த மலர் செண்டி அதிலே ஒரு வண்டு தீனை ஒன்று என் மனம் மகிழ்ந்ததும் இன்று பார்த்தாயா ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு வண்ணங்கள் இருக்கு. பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? சரி, ஒவ்வொரு திசையில ஒவ்வொரு அழகா இருக்கு மலர்கள். இந்த திசையில பூத்திருக்கு எதனா என்ன மலரு? என்னம்மா என்ன மலரு? இதுவா? இது என்னன்னு தெரியலையா? அதுதான் வாடாமல்லி. வாடாமல்லி என்று வாடாது வடங்காது. வாடாமே இருக்குது. சரி, ஓடி வாங்க. இதோ பூத்திருக்கு இதெல்லாம் என்ன மலரு? இதுதான் திசை காட்டு சூரியகாந்தி. அப்படியா? யாரா இருக்கு அந்த பக்கம் காட்டு போதுன்னே தெரியல. உனக்கு தான் காட்டுக்கிட்டு இருக்கு. ஆமா, மப்பு மந்தரமா நீ ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கு. என்னடி இதெல்லாம் பொண்ணே, இது என்னடி குச்சு குச்சா இருக்கு? அக்கா, அது கிட்ட மட்டும் நீ போயிடாதே. அது கிட்ட போனே இவ்வளவு பெரிய முள்ளர் கொண்ட இங்க வாடிங்க. அந்த முள்ளர் குத்துனா ரத்தம் வர மாட்டி. ரத்தம் இருந்தாலும் உங்களுடைய மனதிற்கு எப்படி இருக்கு? என்ன சொன்ன? நானும் எங்க ஐயாவை திக்கி வச்சு புறப்படுறோம். வழியில சாப்பிடறதுக்கு சாப்பாடு கட்டி அமைச்சுக்கிறான். அப்படியா? என்னடா இது உண்மனைவியா? உண்மனைவியா சாப்பாடு கட்டி கொடுத்திருக்கிறா? நம்ம பொண்டாட்டி தான். நம்ம பொண்ணு கூட்டு போய் நீ பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. நான் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இருந்தாலும் டேய் உன்னுடைய மனைவி தான்டா சொல்லணும். உனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாப்பாடு. எனக்கு பிடிக்குமா? என்ன சாப்பாடு? அதான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே. என்னடா சாப்பாடு? புளியாறு வேற.
புளியோதரை புளியாறு வேற புளியோதரை ஐயா புளியாறு வேற புளியோதரை வேற அப்ப நான் புளியோதரை வேற புளி காய்ச்சி ஊத்தி காலால மேய்ச்சி கட்டி காலாலே வச்சுங்க என்னண்ட பக்கம் எனக்கு பிடிக்கிற சாப்பாடு என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு யமன் சாதம் லெமன் சாதம் லெமன் சாதம் நல்லா இருந்தா அது லெமன் சாதம் சாதம் மொச்சுகள் இருந்தா அது யமன் சாதம் அது எப்படி லெமன் சாதம் நான் பூச்சிட்டேன் யாரு இந்த பையன் மீனாதா ஒரு பையன் ஏய் இப்ப எங்க வந்திருக்கிறோம் சந்திரலோகம் வந்திருக்கின்றோம் சந்திரலோகமா ஆமாண்டா வழி தெரியாத பஸ் ஸ்டாண்ட் சந்திரலோகம் வந்திருக்கின்றோம் சந்திர உலக இந்த சந்திரனின் பெருமையை கூற வேண்டும் அல்லவா ஆமா அவனுக்கு எத்தனை மனைவி அந்த புளியா மரத்தடியில 2 வலையில் பேசணும் இருக்கிறானா இல்லங்க ஒரு மணி கூட இல்லங்க எல்லாம் 9 அந்த சந்திரனுக்கு 27 மனைவிகள் 27 மனைவிகள் தான் சந்திர பகவானுக்கு ஆமாண்டா அவனுக்குலாம் ஏன்டா 27 மனைவிகள் 27 மனைவி தக்கருடைய பெண்கள் 27 பெண்கள் தயாபதி உண்மைதானடா 27 பெண்களையும் மணமுடித்தார் பின்பு அந்த சந்திர பகவானோ என்ன செய்தார் 27 மனைவி கடைசி மனைவி ரேவதியின் பேர் தான் அதிகமாக பாசம் வைத்தான் கடைசி மனைவி ரேவதி மீதுதான் அதிகமாக பாசம் வைத்தான் அதிகமான பாசத்தை வைத்தார் இதை பார்த்தார்கள் அனைத்து பெண்களும் தந்தையிடத்தில் சென்று முறையிட்டார்கள் தந்தையோ சாபத்தை கொடுத்தார் அடே சந்திரா நீயோ அழகாக இருப்பதால் தானே என் கடைசி பெண்ணை மட்டும் பார்க்கின்றார் மீது பெண்ணை பார்க்கவே மாற்ற ஆசை அதிகமாக இருக்கின்றது இப்பொழுது உன் அழகெல்லாம் ஒரே கலவது என்று பின்பு சந்திரன் அழகோ குறைந்து கொண்டே வந்தது சந்திர பகவானுக்கு பின்பு சென்றார் கைலாயம் அந்த சிவனிடத்திலே முறையிட்டார் அந்த சிவனோ என்ன உரைத்தார் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான் அந்த சிவபெருமானும் சிரசிலே எடுத்து வைத்துக் கொண்டார் சந்திர பகவான் அது மட்டும் இல்லாமல் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான் அந்த சாபத்தை நான் மாற்றி அமைக்கின்றேன் 15 நாட்கள் நீயோ அழகு வளர்ந்து கொண்டே வரும் 15 நாட்கள் தேய்ந்து கொண்டே வரும் அதுதான்டா மாதத்திலே வளர்பிறை தேய்பிறை என்று வருகிறது அவர் கொடுத்த சாபமடா இருந்தாலும் சந்திர பகவானை பார்த்து விட்டோம் அடுத்து எங்கு திரும்ப செல்ல வேண்டும் அருகில் இருக்கும் நாகலோகம் சென்று நான் தேவசபைக்கு தகுதியாக இருப்பது நாகலோகம் அந்த நாகலோகம் அழகாக இருக்கிறது தேவ சபைக்கு நிகரானது நாகலோகம் நீங்களோ அரக்க இனத்தை சேர்ந்தவர்கள் அசுர குலத்தை சேர்ந்தவர்கள் அந்த நாகலோகம் செல்ல தகுமா ஏண்டா நான் யார் எப்பேர் வந்தவன் எனக்கு ஈடு இணை யாருமே கிடையாது இப்போது புறப்படுகின்றேன் நாகலோகம் நான் சென்று வருகின்றேன் இது யாரை விட்டது உனக்காக இதே இடத்தில் காத்துக் கொண்டிருக்கிறேன் சரி சரி இருந்தாலும் இந்த மலர்களாம் பறித்து விட்டோம் உண்மைதான் இருந்தாலும் இந்த மலர்களை சொல்லி விட்டு போவதற்கு மனமே வரவில்லை உண்மையான ஒரு விளையாட்டு விளையாட வேண்டும் நீங்க சொல்லுங்களேன்
குண்டச்சு குழி தள்ளலாமா அம்மா கிரிக்கெட் விளையாடலாமா ஐயோ அதெல்லாம் ஆண்கள் அம்மா போகமா அம்மா உயிர் கொடுக்குற விளையாட்டு விளையாடலாமா எனக்கு தெரிஞ்சிருச்சு யாருன்னு உயிர் கொடுக்கிற விளையாட்டு என்ன விளையாட்டு அப்படியா பரவாயில்ல பரவாயில்ல உயிர் கொடுப்பா உயிர் கொடுப்பாளா அம்மா புதுமையான விளையாட்டா இருக்க வேண்டும் அப்படியா நன்றாக யோசித்து சொல்ல வேண்டும் அம்மா கண்ணாமூச்சி விளையாடலாமா கண்ணாமூச்சி விளையாட்டா அம்மா இப்பேற்பட்ட விளையாட்டு விளையாடவே கிடையாதுமா கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடலாமா ஆசையா இருக்குமா ஆசையா இருக்கா சரி சரி முதல்ல யாருடைய கண்களை கட்ட போவது நானா அம்மா அக்கா நீ தாங்க உன்னுடைய கண்ணை கட்டிட்டா என் கண்ணை கட்டிட்டு என்னவோ பண்ண பாக்கலாம் ஐயோ உன் கண்ணை கட்டிட்ட உலகமே இருண்டு போயிடுச்சு ஆமா கண்ணை கட்டாம இருந்தா இந்த உலகத்துக்கு வெளிச்சம் ஆமா பகல் வெளிச்சம் சரி சரி யாருடைய கண்களை முதல்ல கட்ட போகுது அப்படியா வாயை திறந்து சொல்லுங்க நன்றி அப்படியா என்னடி ஆச்சு இப்போ உனக்குதான் என்னன்னே தெரியல அம்மா இந்த கண்ணை நீங்களே கட்டிக்கணுமா என்னுடைய கண்களை நானே கட்டிக்கணும் பரவாயில்ல கண்ணுமா கண்ணு அறிவு இருக்குது சரி முதல்ல என்னுடைய கண்களை தான் நீங்க கட்ட போறீங்க அதனால நீங்க ஒருவர் தான் வந்து என்னுடைய கண்களை கட்டிவிட்டால் போதும் கட்டிய பாத்துக்க அம்மாக்கு கண்ணை வலிக்க போகுது கட்டிட்டுனாமா ஐயோ என் குழந்தை அம்மா இது எப்படி வாங்கி அதுதான் அஞ்சு அதுதான் 7 இருந்தாலும் அதுதான் 3 அம்மா இது எத்தனை அது 0 நீங்க காட்டுவீங்க சரி இருந்தாலும் ஆடி பாடிக்கொண்டே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எப்படி தெரியுமா ஆசையில பாத்தி கட்டி நாட்டு வந்து வந்ததல்லோ நெஞ்சில் வந்ததல்ல